இப்போ இந்த பிள்ளைங்க வந்து பேசுறது என்னன்னா, அவங்க ரொம்ப ஈக்குவலா உட்காந்துட்டு பேரண்ட்ஸோட பேசுறாங்க. பேசிட்டு இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட அப்பாவுக்கு வந்து பயங்கர டார்ச்சரா இருக்கு. ஹி கேனாட் லீவ் ஹிஸ் ஜாப் அப்ரப்ட்லி இன்கம். ஏன்னா இந்த ஜாப் வச்சு அவர் வந்து பொண்ணு +2 தான் படிக்குதுன்னா, அப்பதான் ஒரு கேரியர்ல வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்பாரு. ஒரு வீடு வாங்கி, ஒரு ம். லோன் அப்போ ஹி கேனாட் லீவ் தி ஜாப் இன்கம். அ அப்போ அம்மா மட்டும் தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அண்ட் ஷி நெவர் கேர்ஸ். அவங்க அம்மா சொல்றது அவங்க அம்மா வந்து நான் கேட்டேன், "சார் நீங்களே பேசுறீங்க. அம்மா பேசலையா?" அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து "அவ அப்படிதான் தெரிஞ்சு போச்சு. நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க உங்க வேலைய பாருங்க. அவ வாழ்க்கைய அவ கெடுத்துக்கணும்னா கெடுத்துக்கட்டும்." நவ் பேரண்ட்ஸ் ஹவ் பிகம் சோ ரிலக்டன்ட். அ உங்களால வந்து என்னுடைய ஹெல்த் ஸ்பாயில் ஆகக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்து அவங்க மைண்ட டியூன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ம். என்ன சொன்னாலும் கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க? யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைலுங்கிற அளவுக்கு பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க இப்போ. ஓகே. ஸோ நம்மளுடைய கலாச்சாரம் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறது தான் ஏதோ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது வந்து இப்போ ரொம்ப வெரி காமன்.